சின்ன குட்டி இன்னைக்கு என்ன பண்ண போறீங்க? நான் டச் பெயிண்ட் பண்ண போறேன். டச் பெயிண்ட்ல என்ன பண்ண போறீங்க? பீகாக்ல நேம் எழுத போறேன். சரி ஓகே பண்ணுங்க பாப்போம். ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டார்ட் பட்டனை அமைக்கி இந்த சர்ச் அமைக்கி அடுத்து டச் பெயிண்ட் டைப் பண்ணும். டி யூ எக்ஸ் டச் பண்ணாலே ஃபர்ஸ்ட் காமிக்கும் டச் பெயிண்ட். அது அமைக்கினா வரும். ஓகே லோட் ஆயிட்டு இருக்கா? இது நான் முன்னாடி பண்ணது. ஓகே புதுசா பண்ணுங்க. அதுக்கு இது எரேஸ் பண்ணிடணும். நீங்க கொடுத்துக்கலாமே. சரி நான் பண்றேன். பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டாம்புக்கு போகணும். ஸ்டாம்ப் பீகாக் காமிக்கணும். பீகாக் வந்து இங்க இருக்கு. அடுத்து இரேசருக்கு போயிட்டு அதில் நிறைய ஷேப் இருக்கும்னா சர்க்கிளில் கொடுத்துருக்கேன். சர்க்கிளில் தான் பண்ண முடியும். ஒன் 2 3 4 5 6 பீகாக் இப்போ சின்னதா இருக்கு. பெருசா போட்டா கரெக்டா வரும். சரி எப்படி பீகாக் பெருசாக்குறது? இது பெருசா ஆயிடும். இப்ப இந்த எரேசருக்கு போயிட்டு சர்க்கிள் அமைக்கிட்டு டி இ வி ஏ எஸ் ஆர் இ இ. சூப்பர். இப்ப இல்ல நேம் எழுதணும்னா இந்த ஏபிசி இருக்கும். அதுல போயிட்டு டெக்ஸ்ட் நமக்கு பூச்சி கலர் வச்சுக்கலாம். எனக்கு பூச்சி கலர் பர்பிள். இங்க கிளிக் பண்ணி கேப்ஸ் ஆன் பண்ணியாச்சு. டி இங்கிட்ட என்டர் அமுக்கணுமா? டி அமைக்கிட்டு என்டர் அமைக்கிட்ட தான் வரும். அடுத்து இ இப்படி அமுக்கனா மாறுமா? சரி என்டர் கொடுத்தாச்சா? டி இ வி வி அங்க இங்க எங்க கிளிக் மவுஸை கிளிக் பண்ணா வந்துருதா? என்டர் கொடுங்க. ஏ எஸ் ஆர் இ ஓகே என்டர் கொடுக்கீங்க. ஓகே இ சூப்பர். முடிஞ்சது. இதான் என்னோட பீகாக் நேம். இதை எப்படி சேவ் பண்றது? சேவ் பண்ணனா இந்த சேவ்ல போயிட்டு எஸ் அமுக்குனா சேவ் ஆயிடுச்சு. இப்போ இந்த ஓபன்ல போய் பார்த்தா இருக்கும். நம்ம கொடுத்த எல்லாமே இருக்கு. ஓகே இதெல்லாம் நீங்க வரைஞ்சதா? இத நான் வரைஞ்சேன். மேலே உங்களுக்கு இவ்வளவு இருக்கா? அது என்னது? மீன் கிளிக் பண்ணு. ஓபன் பண்ணுங்க. சூப்பரா இருக்கு. மீன்லாம் விளையாடுற மாதிரி. ஓகே சூப்பரா.